அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியின் செய்தி தொடர்பாளர் சட்டவிரோதமாக தேர்தல் நிதி திரட்டியதாக வெளியான ஸ்டிங் ஆபரேஷன் குறித்து தேர்தல் கமிஷன் விசாரணை துவக்கியுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுகிறது. இக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் குமார் விஸ்வாஸ், ஆர்கேபுரம் தொகுதி வேட்பாளர் ஷாசியா இல்மி ஆகியோர் சட்டவிரோதமான முறையில் நிதி திரட்டியதாக மீடியா சர்க்கார் எனும் இணையதள டிவி ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோ காட்சிகளை வெளியிட்டது. தனிப்பட்டவர்களின் நிலப்பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்காக நன்கொடைகளை அவர்கள் பெற்றதாக மீடியா சர்க்கார் குற்றம் சாட்டியது. இது போலியானது என்று குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சி வீடியோ காட்சிகள் தொடர்பான சிடிக்கள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாகவும் அதை தடுத்து நிறுத்த கோரியும் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்துள்ளது. இது தொடர்பாக மீடியா சர்க்கார் வெப் டிவி மீது அவதூறு வழக்கு தொடர இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அடிப்படையிலும் ஆம் ஆத்மி கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி பாரதிய ஜனதா சார்பில் இமெயில் மூலம் தேர்தல் கமிஷனுக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கிடையே வீடியோ காட்சிகளை வெளியிட்ட மீடியா சர்க்கார் நிறுவனத்திடமிருந்து சிடிக்களை பெற்றுள்ள தேர்தல் கமிஷன் இது தொடர்பான விசாரணையை துவக்கியுள்ளது.